பார்வையாளர் அனைவருக்கும் தமிழம் மலையொலியின் அன்பு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு சீமான் வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தடை என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். அதே போல் இந்த வழக்கை விசாரிக்க பொழுது, அதாவது உச்சநீதிமன்றம் விசாரிக்கும் பொழுது, நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்பில் பெட்டிஷன் ஆஃப் பிரேயர் என்று சொல்லக்கூடிய கோரிக்கைகள் என்ன, இந்த வழக்கை நீங்கள் எதற்கு இடைக்கால தடை விதிக்கணும், எதற்கு இந்த வழக்கை ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வைத்த கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்த உச்சநீதிமன்றம் என்ன மாதிரியான வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த வழக்கின் கீழே வழங்கியிருக்கு. கூடுதலாக இந்த வழக்கில் கீழமை நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பு இருக்கு இல்லையா, அந்த டைரக்ஷன் இருக்கு இல்லையா, அதை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். அது ஏன், எதற்கு, என்ன சொல்லி கண்டிச்சிருக்கிறது என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இது கூடுதலாக என்னென்னா, இந்த வழக்கு இருக்கு இல்லையா கீழமை நீதிமன்றத்தில், இப்போ தான் இந்த வழக்கில் இதை எப்படி நீங்கள் மனுதாரர் அந்த பெட்டிஷனை திரும்ப பெற்றுட்டாருன்னு சொல்ல முடியும், இதை இன்னும் கூடுதலாக விசாரிக்க வேண்டிய முகாந்திரம் இந்த வழக்கில் இருக்குன்னு சொல்லிட்டு நீதிமன்ற தரப்பே ஒரு டைரக்ஷனை வழங்குனுச்சு இல்லையா. இதற்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆடியோ பதிவு முக்கியமானவர்களிடம் கிடைச்சிருக்கு. அந்த முக்கியமான ஆடியோ பதிவு என்ன பதிவு என்பது குறித்து நம்ம பேச இருக்கிறோம். இன்னும் அந்த ஆடியோ பதிவு பற்றி ஒரு சின்ன குழு கொடுக்கணும்னா, ஈவேராவை அடித்து புதைச்சிட்டாங்க, அப்படி அடித்து புதைச்ச ஈவேராவை நாங்கள் காப்பாற்ற வேண்டும் என்றால் நீ அந்த வழக்கை மறுபடியும் ரீஷூட் பண்ணணும் அப்படின்னு போய் கெஞ்சின அந்த ஆடியோ பதிவானது இன்று முக்கியமானவர்கள் கையிலெல்லாம் கிடைச்சிருக்கு. இது குறித்து தான் இந்த பதிவு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த ஈரோடு இடைத்தேர்தல் முடிஞ்ச பிறகே நீதிமன்றம் எப்படி இந்த வழக்கை வாபஸ் பெற முடியும், அதாவது இந்த நீதிமன்றத்துக்கிட்ட முதல்ல நாம் தமிழர் கட்சி தரப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, இது கடந்த 15 வருஷமாக இந்த வழக்கை சொல்லிக்கிட்டே ஒவ்வொரு தேர்தலுக்கும் இவங்க மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இந்த வழக்கையும் இந்த போக்கையும் முழுசா முடிச்சு வைக்கணும், ஸ்குவாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சியினுடைய தரப்பு ஒரு மனுவை போட்டிருந்துச்சு. அந்த மனுவை விசாரித்த இந்த பெரிய நீதிபதிகள், நீதியின் பாதல் மிகப்பெரிய நம்பிக்கை கொண்ட நீதி அரசர்கள் என்னதுன்ட்டாங்கன்னா, எப்படி பெட்டிஷனரே விரும்பி இதை வித்ட்ரா பண்ணியிருந்தா கூட இது விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு, அதனால நீங்கள் 2 தரப்புலையும் நீங்கள் விசாரித்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எங்களுக்கு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் இந்த வழக்கில் ஒரு டைரக்ஷனை கொடுத்துருந்தது. அதன் அடிப்படையில் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆடின ஆட்டம் உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கே போய் அண்ணன் வீட்டில் சம்மனை கொடுத்தது, மறுதேதியில் வரேன்னு சொன்னப்போ அதே தேதியில் போய் சம்மனை ஒட்டுனது, அந்த சம்மனை ஒட்டுனது கிழிச்செறிஞ்ச பிறகு இங்கேருந்து ஒரு ரவுடி கும்பலை கொண்டு போய் வச்சு, ரவுடி கும்பல்னு தான் சொல்லணும், வேறு வழி இல்லை, ஏன்னா அவங்க காவல்துறையாக நடந்துக்கல, அது எல்லாருக்குமே தெரியும். போட்டதுனது அன்னைக்கு இரவே அண்ணன் அந்த வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராயிட்டு அதற்கான அவங்க கேள்விகள் என்ன பதில சொல்றது, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த வழக்கை உண்மையிலேயே விஜயலட்சுமி தரப்பு வாபஸ் வாங்கிட்டு போனதோடு சரி, இந்த வழக்கை வேண்டுமென்றே மறுபடியும் லைவுக்கு கொண்டுட்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அழுத்தத்திலான நீதிமன்ற உத்தரவு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இது மாதிரி வருது, இது இதில் போய் இன்னும் மறுபடியும் ஏற்கனவே ஒரு முறை ஆஜராகி 3 மணி நேரத்துக்கு மேலே விளக்க இதை கொடுத்துட்டு மறுபடியும் வந்தாச்சு 2023. அதன் பிறகு இது 2025 இதே தொடருதுன்னு நாம் தமிழர் கட்சி உச்சநீதிமன்றம் போணுச்சு. இப்போ உச்சநீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சி வைத்த ப்ரேயர் ரொம்ப தெளிவாக இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும் எஸ்எல்பி ரிப்போர்ட்டுன்னு இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். இந்த வழக்கில் எஸ்எல்பி ரிப்போர்ட்டு அப்படி என்னென்னு இருக்கும், அவங்களுடைய ஆர்டர் காப்பி, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய ஆர்டர் காப்பி நீங்கள் வழக்கறிஞராக இருக்கிறவங்க டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஆனால் இது ரெண்டையும் பார்த்துட்டு இப்போ சன் தொலைக்காட்சிக்காரனும் அவனுக்கிட்ட ஒட்டு செய்திகளை வாங்கி பழைக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தரப்பு முன்னாள் நடிகையோடு சமரசம் பேசுகின்ற முயற்சியில் ஈடுபட்டிருக்கு. அப்போ சமரசம் பேசுகின்ற முயற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறதாக நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் தரப்பு உச்சநீதிமன்றத்தில் வாதாடி இருக்கு அப்படின்னு ஒரு இது என்ன செய்தி கிளிப்பை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் என்னென்னா, நடிகையோடு சமரசம் பேசுகிறார்கள், நடிகைக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் தரப்பு வாதாடினுச்சு அப்படின்னு எல்லாம் வாய்க்கு வந்ததை பேசுகிறாங்க. தயவு செய்து அறம் சார்ந்த அணுகுமுறையோடு இந்த ஊடகங்கள் இந்த வழக்கு தொடர்பாக எஸ்எல்பி ரிப்போர்ட் ஆல்ரெடி அவைலபிள், அதாவது ஏற்கனவே பதிவிறக்கம் செய்யக்கூடிய அளவில் இருக்குது. தயவு செய்து பதிவிறக்கம் செய்து பாருங்கள். தேவையற்ற அதில் நான் சொன்னேன், தமிழ் தேசிய அரசியல் ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் பொழுது
இங்கே வந்து சன் தொலைக்காட்சியினுடைய ரிமோட்டு கூட கிடைக்காது அப்படிங்கிற சூழலை நம்ம உருவாக்கணும். ஏன்னா முழுக்க 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 அவதூறு செய்திகளை மட்டுமே, குறிப்பாக நாம் தமிழர் கட்சி குறித்தான அவதூறுகள் செய்திகளை மட்டுமே அவன் போடுறான். இப்போ எஸ்எல்பி ரிப்போர்ட்டில் பெட்டிஷன் ஆஃப் ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப தெளிவாக வச்சிருக்கு நாம் தமிழர் கட்சி. என்ன வச்சிருக்குன்னா, இந்த காலகட்டத்தில் இவங்க வழக்கு தொடுத்தாங்க என்னுடைய பேரில், இந்த காலகட்டத்திலேருந்து இந்த காலகட்டம் வரலையும் இந்த வழக்கை வந்து கொடுக்கறது மறுபடியும் திரும்ப பெறுறது, கொடுக்கறது மறுபடியும் திரும்ப பெறுறது, கொடுக்கறது மறுபடியும் திரும்ப பெறுறதுன்னு 3 முறைக்கு மேலே கொடுத்த வழக்கை திரும்ப பெற்றிருக்கிறாங்க. அதே போல் இவங்க வந்து இந்த காலகட்டத்தில் தான் இவங்க வந்து இது மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. எப்பொழுதெல்லாம் வந்து தேர்தல் வருதோ அப்பொழுதெல்லாம் வந்து இந்த வழக்கை வந்து லைவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆளுங்கட்சியினுடைய தூண்டுதல், அல்லது நாம் தமிழர் கட்சியினுடைய லீடராக இருக்கக்கூடிய செந்தமிழன் சீமான் அவர்களை வந்து எதிர்ப்பதற்கு வக்கட்டு இந்த வேலைகளை செய்கிறது. அதனால இந்த வழக்கோட ஹிஸ்டரியை நீங்கள் டீடைலிங் பண்ணிட்டு அதன் பிறகு இந்த வழக்கு வந்து விசாரிக்கக்கூடிய வழக்கா அல்லது இந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யக்கூடிய வழக்கா என்ற இந்த வழிகாட்டல் நெறிமுறைகளை நீங்கள் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய, அதாவது முன்னாடி எப்போ கொடுத்தாங்க, எப்போ எடுத்தாங்க, எந்த காலத்தில் வந்து இந்த வழக்கு பதிவு பண்ணுச்சு, 2011 இந்த வழக்கு பதிவு பண்ணும் பொழுது எத்தனை செக்ஷனில் வந்து வழக்கை எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க, என்னென்ன செக்ஷனு, என்னென்ன செக்ஷனுக்கு கீழே என்னென்ன முகாந்திரத்தை சேர்த்துருக்குறாங்க, என்னென்ன முகாந்திரத்துக்கு கீழே இந்த வழக்கு சேர்க்கக்கூடிய வழக்கா அல்லது இல்லையா என்பது குறித்து ரொம்ப தெளிவான ப்ரேயர் ஆஃப் பெட்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ரீட் பெட்டிஷன்லையும் இருக்குது, இப்போ எஸ்எல்பி ரிப்போர்ட்லையும் இருக்குது. அதன் பிறகு இதை படித்து பார்த்த நீதிமன்றம் வந்து மிக தெளிவாக பதிவில் சொல்லியிருக்கு. சரி, இவ்வளோ எஸ்எல்பி ரிப்போர்ட்டில் இவ்வளோ அஃபிடவிட்டில் பெட்டிஷனர் தரப்பு, அதாவது சீமான் தரப்பு வந்து இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஆப்பனண்டாக இருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றம் வழங்கக்கூடிய தீர்ப்பை அமுல்படுத்த துடிக்கின்ற வலசரவாக்க காவல் நிலையமும் சரி, தமிழ்நாடு அரசு தரப்பும் சரி, இதில் என்ன பதில் வச்சிருக்கு, எப்படி என்ன கிரவுண்டில் வந்து இதை வந்து நீங்கள் விசாரிக்கிறீங்க? இன்னும் சொல்ல போனால் அந்த நீதியரசர்கள் கீழமை நீதிமன்றத்தை ஒரு மாதிரி கடிஞ்சு தான் சொல்லியிருக்கிறாங்க. என்ன கடிஞ்சு சொல்லியிருக்கிறாங்கன்னா, இது வந்து அதாவது பெட்டிஷனரே 2 அல்ல 3 முறைக்கு மேலே கொடுத்த வழக்கை திரும்ப பெற்று போட்ட பிறகு ஒரு தனிநபர் மீது வன்மம் கொண்டு எப்பொழுதெல்லாம் தேர்தல் வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த வழக்கை ரீசூட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இந்த டீட்டெயிலிங், அதாவது இந்த வழக்கினுடைய 15 வருஷ ஹிஸ்டரியை, இந்த தீர்ப்பை வழங்கிய கீழமை நீதிமன்ற நீதியரசர் படித்து பார்த்தாரா, படித்து பார்க்கலையா? அப்படி படித்து பார்க்காம எப்படி வந்து இது வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, பெட்டிஷனரே வந்து அவருடைய மனுவை திரும்ப பெற்றாலும் இந்த வழக்கு வந்து கட்டாயம் விசாரிக்கப்பட வேண்டிய வழக்கு, அப்படி லொட்டு லொஸ்கு அப்படின்னு எல்லாம் எப்படி உங்களால் தீர்ப்பு வழங்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வழக்கில் பெட்டிஷனர் வந்து ஏற்கனவே 2 அல்லது 3 முறை கொடுத்த வழக்கை திரும்ப பெற்றுட்டாரு அப்படின்னு சொன்ன பிறகு இது அவங்களே பேசி தீர்த்துக்குவாங்க. இது வந்து ஒரு பெரிய கேஸாக, ஒரு பெரிய சட்ட குற்றமாக எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் இந்த வழக்கில் வந்து கீழமை நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை இடைக்காலமாக நீங்கள் நிறுத்தி வைங்க. நீங்கள் வந்து உங்கள் தரப்பு ரிப்போர்ட்டை, இவர் இவ்வளோ பெட்டிஷன் ஆஃப் ப்ரேயரில் வந்து இவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்கிறாரு, இந்த டீட்டெயிலிங்க்கு அரசு தரப்பும் வலசரவாக்க காவல் நிலைய தரப்பும் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கு. கூடுதலாக வந்து இதை வந்து 2 பெட்டிஷனருமே பேசி தீர்த்து கொள்ளக்கூடியது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்கு. இதில் என்ன அப்படின்னா, இப்போ பெட்டிஷனர் பேசி தீர்க்கிறதுக்கு இதில் எதுவும் இல்லை. காரணம் என்னென்னா, இந்த வழக்கை மறுபடியும் லைவுக்கு கொண்டுட்டு வந்தது பெட்டிஷனர் இல்லை. ஆனால் ஆப்பனண்ட்டாக இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் மீது பழி சுமர்த்த வேண்டும் என்பதற்காக இவர்கள் அதிகப்படியான அழுத்தத்தின் அடிப்படையில் கீழமை நீதிமன்றத்தில் ஏற்கனவே சீமான் அண்ணன் கொடுத்த ஸ்குவாஷ் பண்ண வேண்டும், இந்த வழக்கை வந்து நீங்கள் முழுசாக தள்ளுபடி பண்ணணும்னு கொடுத்த பெட்டிஷன் மேலே இவங்க விசாரணை தான் நடத்துவோம், நாங்கள் தள்ளுபடியெல்லாம் பண்ண மாட்டோம், அதாவது என்ன சொல்கிறது, வழக்கு கொடுத்தவரே வாபஸ் வாங்கிவிட்டு போனாலும் நாங்கள் விசாரணை தான் பண்ணுவோம் அப்படின்னு வந்தது தான் இது. இதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து மிக கடுமையாக கண்டித்திருக்கின்றது. நீங்கள் வந்து உங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு சொல்லியிருக்குது. இதுதான் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் நடந்த ப்ராசஸ்ஸு, நடந்த சம்பாஷணைகள். இதில் வந்து என்னென்னா, இந்த சன் தொலைக்காட்சி தோத்தது வெளியில் வந்து, அதாவது திராவிட தரப்பு வந்து தோத்தது வெளியில் தெரிஞ்சிச்சுன்னா மிகப்பெரிய அசிங்கம் அப்படிங்கிறதுன அடிப்படையில்
இவர்கள் வந்து நாங்கள் விஜயலட்சுமி அவர்கள் அந்த முன்னாள் நடிகையோடு சீமான் தரப்பு ஒரு சமரச முயற்சிக்கு ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது, அதனால இந்த கேஸை நீங்கள் விரைந்து முடிக்க வேண்டும் என்ற அர்ஜென்சி தேவையில்லை அப்படின்னு கட்சியினுடைய வழக்கறிஞர் வந்து வாதாடினார். சரி, கட்சியினுடைய வழக்கறிஞர் அது மாதிரி வாதாடினா அந்த எஸ்எல்பி ரிப்போர்ட்டில் இந்த வழக்கறிஞர் தரப்பு இன்னென்ன வகைகளில் இதற்கு உத்தரவாதம் கொடுத்துருக்கு, பெட்டிஷனர் வந்து இதுக்கெல்லாம் உத்தரவாதம் கொடுத்துருக்கிறாரு, இந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறதுக்கு இடைக்கால தடை விதிக்கிறேன் அப்படின்னு தான் ரிப்போர்ட் எழுதுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செய்தியாளர் சந்திப்பில் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு பொழுதும் பேச்சுவார்த்தைக்கோ சமரசத்திற்கோ இடமில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஒருவேளை இந்த சன் தொலைக்காட்சியோ இல்லது திராவிட கூடாரங்களோ சொல்கிற அந்த செய்தி உண்மைன்னா இன்றைக்கி அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த செய்தியை எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த வழக்குக்கு நீங்கள் தடை வாங்கிச்சிருக்கிறீங்க, நீங்கள் தடை சொல்லும் பொழுது நீங்கள் பேசி தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருக்கீங்க, உங்கள்கிட்ட வந்து வாதாடும் பொழுது நாம் தமிழர் கட்சி தரப்பு வழக்கறிஞர் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோன்னு சொன்னார், ஆனால் பாருங்கள் சீமான் வந்து அதுக்கு எதிராக கருத்தை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இவங்க இந்த வீடியோ ஆடியோ பதிவை கூட எடுத்துகிட்டு போய் என்ன செய்யலாம், இந்த தடைக்கு ஒரு தடையை பெறலாம். ஆனால் அது மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய பெட்டிஷன்லையும் சரி, நாம் தமிழர் கட்சியினுடைய வழக்கறிஞர் தரப்பும் சரி அதுபோல் ஒரு பதிவை உச்சநீதிமன்றத்தில் பதிவே செய்யலை. ஆனாலும் கீழே விழுந்துட்டு மீசையில் மண் ஒட்டலை அப்படின்றத வெளியில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக திராவிட தரப்பு தொடர்ந்து இது போல் அவதூறு செய்திகளை பரப்பி வருது. இன்னொரு முக்கியமான செய்தி என்னென்னா, கீழமை நீதிமன்றம் தன்னுடைய நீதியரசர் இந்த தீர்ப்பை எழுதுவதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள தரப்பு இருக்கு இல்லையா, இந்த தரப்பு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா நேரடியாக அந்த பெங்களூரு முன்னாள் நடிகைக்கு பேசியிருக்கும் பொழுது இது மாதிரி ஈரோட்டில் வந்து திராவிடத்தை அடித்து வீழ்த்திட்டாங்க, பெரியாரை வந்து ரொம்ப அவமதிக்கிற வகையில் பேசிட்டாங்க, பெரியாரை வந்து அவமதிக்கிற வகையில் பேசின சீமானை எப்படியாச்சும் பழி வாங்கணும், அதுக்கு நீங்கள் ஏற்கனவே திரும்ப பெற்ற வழக்கை மறுபடியும் வந்து நீங்கள் வழக்கு தொடுக்கணும், உங்களுக்கு என்ன வேணாலும் நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குவோம் அப்படிங்கிற ஒரு உரையாடல், பேச்சுவார்த்தை உரையாடல் வந்து வெளியில் வந்துருச்சு. அந்த உரையாடல் ஆடியோ வந்து வெளியில் வந்து பெரிய பரபரப்பை உருவாக்கி கொண்டு இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தான் இந்த அதில் என்ன அந்த பேச்சுவார்த்தை அந்த ஆடியோ இருக்குது, தேவைப்படும் பொழுது நம்ம அதை வெளியிடுவோம், அது வரலையும் அது இருக்கட்டும். அந்த ஆடியோவில் மிக முக்கியமான செய்தியாகுதுங்கிறது வந்து ஈவேராவை காப்பாற்றணும், திராவிடத்தை காப்பாற்றணும், இது ரெண்டுக்கும் வந்து காப்பாற்றணும்னா சீமான் அவர்கள் வந்து அரசியலில் வந்து ஒதுக்கி வைக்கப்படணும் அல்லது அவர் கைது செய்யப்படணும். இது நடந்தால் தான் எங்களால் காப்பாற்ற முடியும். அதனால் தயவு செய்து நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க, 3வது முறை திரும்ப பெற்ற அந்த வழக்கை 4வது முறை வந்து நீங்கள் பெட்டிஷனை ஃபைல் பண்ணுங்கள். நீங்கள் இதை பெட்டிஷனை ஃபைல் பண்ணி நீங்கள் ஏற்கனவே 3 வழக்கை திரும்ப பெற்றிருக்கீங்க இல்லையா, அந்த வழக்கையும் நீங்கள் கோட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் 4 வழக்காக சேர்த்து நாங்கள் இதை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி உரையாடல் நடந்ததும், அந்த உரையாடலில் வந்து அந்த பெங்களூர் நடிகை வந்து ஏற்கனவே இவங்க கூட்டிகிட்டு வந்து நான் உங்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி இந்த வீரலட்சுமின்னு ஒரு பைத்தியத்தோட அதை கோத்து விட்டுட்டு அந்த பைத்தியம் போட்டு பெராண்டி வச்சு அடித்து உதச்சி கடைசியில் திரும்பி போகிறதுக்கு கூட காசு இல்லாமல் நாம் தமிழர் கட்சியினுடைய பொறுப்பாளர்கள்ட்ட ஐயா ஏதாச்சும் செய்யுங்கன்னு சொல்லி அதன் பிறகு ஏதோ உதவி செஞ்சுட்டு அதன் பிறகு போயிட்டாங்க அவங்க. அப்போ அதே போல் இவங்க கூட்டிகிட்டு போய் நம்மளை வந்து பெரியார், திராவிடம், திமுக, சீமான் அப்படிங்கிற அந்த போட்டியில் வந்து நம்மளை நடுத்தெருவில் விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேராக எஸ்கேப்பு இதில் வந்து நீதி அரசரை கொண்டுட்டு போய் சிக்க வச்சு இப்போ வந்து உச்சநீதிமன்றத்திற்கு பதில் சொல்ல வேண்டியது நீதிமன்ற ரெஜிஸ்ட்ரார் பதிவாளர் அவர்களும் அதே போல் வல்லசரவாக்கம் காவல் நிலையத்தினுடைய கண்காணிப்பு ஆய்வாளர் அவர் விசாரணை அதிகாரியும் உச்சநீதிமன்றத்துக்கு நீங்கள் உங்களுடைய ரிப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி டைரக்ஷன் கொடுத்துருக்கு. அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டுமென்றே இந்த வழக்கை வந்து அண்ணன் சீமான் அவர்களை கைது செய்து விடலாம், அண்ணன் சீமான் அவர்களை ஒரு அடையாளத்தில் சிக்க வைத்து விடலாம் என்று முயற்சித்ததை உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக பதிவு செய்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையின் போது உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கின் விசாரணையின் போது உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக இது போன்ற அத்துமீறல்களை தவிர்க்க வேண்டும் என்று ஆளுகின்ற அரசு தரப்பிற்கு ஒரு பெரிய கொட்டு வைத்து இந்த தீர்ப்பை எழுதியிருக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.